பெண்களுக்கு அதிகாரத்தை நாங்க கொடுக்க போறோம். எத்தனை பேருக்கு நீ அதிகாரத்தை கொடுத்து கிழிச்ச? முஸ்லிம் பெண்களை விட முஸ்லிம் ஆண்களுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்தாயா? பார்லிமெண்ட்ல இந்த பிஜேபியின் சார்பா ஒரு முஸ்லிம் எம்பி உண்டார், காங்கிரஸ் சார்பா இருக்கிறது, ஏனைய கட்சிகளின் சார்பாக இருக்கிறது, பிஜேபியின் சார்பாக ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. காரணம் முஸ்லிம்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று திட்டத்தோடு செயல்படுகிற இந்த கூட்டம் முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறாங்க. இவங்க கொடுப்பாங்களா? அல்கிஸ்பான் கதர்னால அந்த பெண்ணுக்கு நீதி வழங்காத நீங்கள் ஆசிபாவை கோவில் கருவறையில் வைத்து பாலியல் வன்புணர்வு செய்த கூட்டம் விடுதலையாகி வெளியே வருகின்ற பொழுது மாலை அணிவித்து வரவேற்பு செய்த நீங்கள் எங்க பெண்களை பத்தி கவலைப்படுறீங்களா? எங்க பெண்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்க போவதாக சொல்வதை நாங்க நம்பணுமா? அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. இவர்கள் வக்ஃபோடு நிறுத்த மாட்டார்கள், பொது சிவில் சட்டம் என்று அடுத்து வருவார்கள். நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. நீங்கள் அதிகாரத்திற்கு பயந்து அநியாயமான முறையில் தீர்ப்பளித்தால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாடே திணறுகிற வகையில் ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை வீரியத்தோடு நாங்கள் முன்னெடுப்போம். ஒன்றை மாத்திரம் நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்வோம். நீங்க பயங்காட்டி பூச்சாண்டி காட்டி சட்டம் அதிகாரம் இதையெல்லாம் காட்டி எங்களை பயமுறுத்தலாம் நினைச்சா உன் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் மே 25ஆம் தேதி வரை தமிழகம் எங்கும் வக்ஃபு சட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்கள் வக்ஃப் எங்கள் உரிமை என்கிற தலைப்பில் ஒரு மாத கால தீவிர பிரச்சாரத்தினை செய்ய திட்டமிட்டு அதன் அடிப்படையில் இன்றைய தேதியிலேயே தமிழகம் எங்கும் பல்வேறு பகுதிகளில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக அதனை கொண்டு வருகிற மத்திய அரசிற்கு நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற விதமாக பல்வேறு பகுதிகளிலே கண்டன பொதுக்கூட்டங்களையும் மக்களின் மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தினையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் நமது அடிப்படை உரிமைகளை எப்படியெல்லாம் மதிக்கின்றார்கள், எந்தெந்த வகையில் பறிக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு இவர்கள் இத்தகைய முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய வகையிலான சட்டங்களை கொண்டு வருவதன் மிக முக்கியமான நோக்கத்தினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திவிட்டால் அந்த சமூகத்தை நசுக்கின்ற பொழுது தட்டி கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த சமூகத்தை அடக்கி ஒடுக்க முடியும். அதற்கு முன்பாக அவர்கள் மீது பல்வேறு வெறுப்பு பிரச்சாரங்களை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். இதுதான் பாசிசத்தின் அடிப்படை. நமது நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நமது முன்னோர்களுக்கு பெரும் கனவு ஒன்று இருந்தது. இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும், ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும். ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்றால் ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற திட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் கையில் எடுத்தார்கள். ஆங்கிலேயர்கள் முடிவெட்டுவதை போல் முடிவெட்டக்கூடாது, அவர்கள் எவ்வாறு ஆடை அணிகிறார்களோ அதுபோல் ஆடை அணியக்கூடாது, அவர்கள் தருகிற பட்டங்களை பதவிகளை பெறக்கூடாது, பெற்றிருந்தால் அவற்றை துறந்து விட வேண்டும், அவர்களின் கீழ் நாம் வேலை பார்க்கக்கூடாது, அவர்கள் இயற்றுகிற சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று பல்வேறு வகையில் நாடெங்கிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் பின்னணியில் ஒரு உயரிய நோக்கம் இருந்தது. அடிமை தலையிலிருந்து நம்முடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற நோக்கம், லட்சியம். அந்த லட்சியத்திற்காக அத்தகைய வெறுப்பு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார்கள். அது வெற்றியும் பெற்றது. அதே பாணியில் தான் தற்போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கை கொண்டிருக்கிற பாஜக முன்னெடுக்கிறது. இந்த இந்திய நாட்டிலிருந்து இதற்காக மகத்தான பங்களிப்பை வழங்கிய முஸ்லிம்களை விரட்டியடிக்க வேண்டும் என்றால், அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்றால், அவர்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட வேண்டும் என்றால் அவற்றுக்கு முன்பாக ஒரு பலமான அடித்தளம் வேண்டும். அந்த அடித்தளம் தான் முஸ்லிம்களின் மீதான வெறுப்புணர்வு. ஒரு கற்பனையில நீங்க பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு மளிகை கடை இருக்கிறது. அந்த மளிகை கடையின் மீது வெறுப்பு கொண்டவர்கள், வாடிக்கையாளர்கள் அங்கே செல்லக்கூடாது, வாடிக்கையாளர்கள் அங்கே குவியக்கூடாது, அவர்கள்
வாடிக்கையாளர்களை எல்லாம் இழக்க வேண்டும், வியாபாரத்தில் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த கடைகளின் மீது புரளிகளை அவதூறுகளை கிளப்பி விட்டால் போதும். அந்த கடையிலே போய் தேங்காய் வாங்குறேன், அதுல தேங்காவா தர்றான்பா, பருப்பு ஊசி போன பருப்பு, உளுத்து போன பருப்பு, அரிசி நேற்று தான் பார்த்தேன், அரிசி மூட்டையில 2-3 எலி ஓடுதுப்பா, வேண்டாம்னு வந்துட்டேன் இப்படின்னு பொய்களை கிளப்பி விட்டால் போதும். சமூக வலைதளங்களிலே ஒரு கடையை பற்றியோ ஒரு நிறுவனத்தை பற்றியோ அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் மிக இலகுவாக மக்கள் மத்தியில் அந்த அவதூறு பிரச்சாரம் சென்றடைந்து விடுகிறது. அது பொய் என்று நிரூபிப்பதற்கு மிகப்பெரிய கால அவகாசம் தேவைப்படும். அதற்குள்ளாக இந்த பொய் செய்தி மக்கள் மத்தியில் பரவி அந்த கடையில போய் வாங்கக்கூடாது. அவன் ஏமாத்துறான், மோசடி பண்றான், கலப்படம் பண்றான். வெறுப்பு பிரச்சாரம் ஈடுபடுகிறதா இல்லையா? இதே பாணியை தான் முஸ்லிம்களின் மீது பாஜகவும் RSSம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நம்மை சட்டத்தின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக அடக்கி ஒடுக்குவதற்கு முன்பே பல வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டார்கள். முஸ்லிம்களா பயங்கரவாதிகள், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாத மார்க்கம், முஸ்லிம் அல்லாதவர்களை காபிர்களை கொல்ல வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை இவர்கள் இறைவேதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் உண்மையில் பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா? பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான குரல் எழுப்பக்கூடிய ஒரு வேதம் என்றால் அது இஸ்லாத்தின் வேதங்கள் தான். இஸ்லாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்புவதை போல வேறு எந்த மதமும் மார்க்கமும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்ததில்லை. திருக்குர்ஆன் சொல்கிற ஒற்றை வசனம் போதுமானது. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. ஒருவன் ஒரு உயிரை கொலை செய்து விட்டால், ஒரு மனித உயிரை அவன் கொலை செய்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கொலை செய்தவர் போலாவார். இப்படி எந்த வேதம் சொல்கிறது? ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்லை. அது அரசாங்கம் தக்க காரணத்தோடு முடிவெடுக்க வேண்டிய விஷயம், அரசாங்கத்தின் அதிகாரத்திற்குட்பட்ட விஷயம். நீ அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் அது ஒரு உயிரை கொலை செய்த பாவம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கொலை செய்த பாவத்தை நீ சுமக்க வேண்டியது வரும் என்று பயங்கரவாதத்திற்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை உலகமெங்கிலும் எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள்? இஸ்லாம்னா பயங்கரவாதம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். முஸ்லிம்களை போல் இந்தியாவிலும் உலகத்திலும் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் வேறு யாரும் கிடையாது. உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்கள் சிறுபான்மையின மக்களாக இருக்கின்ற பொழுது அவர்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது, திட்டமிட்டு நசுக்கப்படுகிறார்கள். பல நாடுகளை சொல்ல முடியும். பல நாடுகளில் உள்ள முஸ்லிம்களை பட்டியலிட்டு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை குறிப்பிட இயலும். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்களோ, எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சித்தரிப்பது முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். இஸ்லாத்தில் பெண் உரிமை இல்லை, பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது, பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட புனைவாதம்! இப்படிப்பட்ட ஒரு பொய், இது போன்ற ஒரு பொய் யாரும் பார்க்க முடியுமா? இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியது. தான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற மணமகனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை வழங்கியது, விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை வழங்கியது, கல்வி கற்கின்ற உரிமை, மத வழிபாட்டிற்குள்ளே நுழையக்கூடிய உரிமை, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை, அனைத்து உரிமைகளையும் வழங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இவற்றில் பல உரிமைகளுக்கு இன்றைக்கும் பல்வேறு நாடுகளிலே, என் தமிழ்நாட்டில் கூட சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் பெண்கள் அந்த உரிமைகளை பெறுவதற்கு. எங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வழிபாடு செய்ய அனுமதி இல்லை, மறுமணம் செய்ய எங்களுக்கு அனுமதி இல்லை, எங்கள் மதம் தடுக்கின்றது. இப்படி பெண்களின் பல குரல்களை இந்திய நாட்டிலே கேட்க இயலும். அப்படியான எந்த கொடுமைகளையும் இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கவில்லை. அவ்வளவு கண்ணியத்தை உயர்வுகளை வழங்கி இருக்கிற இந்த மார்க்கத்தை பற்றி இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. பொய், புரணி. காரணம் என்ன? முஸ்லிம்களை ஒதுக்கல்.
இஸ்லாத்தின் பக்கம் யாரும் சென்று விடக்கூடாது. முஸ்லிம்களை நான் சட்டத்திற்கு அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு சட்டத்தின் மூலம் அவர்களை அடக்கி ஒடுக்கின்ற பொழுது இந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எவனும் குரல் எழுப்பிவிடக் கூடாது. அதற்கான அடித்தளம் இது 10-15 வருஷத்தில் போடப்பட்ட அடித்தளம் அல்ல, 20-30 ஆண்டுகளில் போடப்பட்ட அடித்தளம் அல்ல, நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே போடப்பட்ட அடித்தளம். காந்தியை கொலை செய்கின்ற பொழுதே, இந்த நாடு சுதந்திரம் பெறக்கூடிய அந்த வேளையின் போதே இஸ்லாமிய வெறுப்பையும் கையில் துவக்கி விட்டார்கள். இஸ்மாயில் என்று பச்சை குத்தி காந்தியை கொலை செய்தவன் முஸ்லிம் என்கிற பொய்யை பரப்பி பிரிவினையின் போது அல்லது சுதந்திரத்தின் போது பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படுவதன் பின்னணியில் இதே வெறுப்பு பிரச்சாரம் தான் இருந்தது. பாபர் மஸ்ஜித் நம்மிடமிருந்து பறிக்கப்படுவதற்கு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். நம்ம பள்ளிவாசல்களை பறிக்கணும், நம்மை அடிமைப்படுத்தணும். சொந்த நாட்டில் இத்தனைக்கும் இந்த நாட்டில் அதிக உரிமை பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள். வேறு எந்த சமுதாயத்தை காட்டிலும் சமூகத்தை காட்டிலும் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு அதிக அளவில் ரத்தம் சிந்தியவர்கள் நமது முன்னோர்கள். இப்போது நம்மை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்? இந்த RSS அந்த சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய சங் பரிவார கும்பல். நாடு சுதந்திரத்தில் ஒரு சின்ன பங்காவது இவர்களுக்கு இருக்கா? அடிமைப்பட்டு கிடந்த வேளையில இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் பின்னணியில் அணிதிரண்டு வீதியில் வந்து போராடினார்களே. ஒரு பக்கம் காந்தியின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் திப்பு சுல்தானின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் நேதாஜியின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருடைய தலைமையும் ஏற்றுக்கொண்டு வீதியில் வந்து போராடியவர்கள் யார்? இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும். அதில் அதிகமான உழைப்பை செலுத்தியவர்கள் நமது முன்னோர்கள். கிழவன் கிழவி, வயசானவங்க, ஆம்பளை பொம்பளை, சின்ன பிள்ளை, குழந்தைகள் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் தான் ஒதுங்கி இருந்தது, இந்த RSS கூட்டம். ஒருத்த வந்து நின்னான களத்துல, ஒருத்த சிறைக்கு போனான. நமது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சுதந்திரத்திற்காக சிறை சென்ற முன்னோர்களின் பட்டியல்கள் பல பேரை நம்மால் சொல்ல இயலும். ஆனால் RSS அமைப்பிலிருந்து சுதந்திர போராட்டம் நாடெங்கிலும் நடந்த பொழுது இந்த RSS அமைப்பு இருந்ததா இல்லையா? இருந்தது. சுதந்திரத்திற்காக இவர்கள் செய்த பங்களிப்பு 0. ஆனால் இவர்கள் இப்போது அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு சுதந்திரத்திற்காக பங்களிப்பு செய்த நம்மை அடக்கி ஒடுக்கணும் நினைக்கிறார். நமக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது என்கிறார்கள். நாங்கள் நினைச்சா உடைய எந்த சொத்தையும் எடுப்போம், நீதித்துறையை விலக்கி வாங்கி உடைய பள்ளிவாசலை வாங்குவோம், உங்களை தாக்குவோம், மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அடித்தே கொள்வோம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை சொல்ல சொல்லி உண்மை கொலை செய்வோம். யாரும் தட்டி கேட்பதற்கு வர மாட்டார்கள், வரக்கூடாது. இதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டத்தை படிப்படியாக செயல்படுத்துவதின் விளைவாகத்தான் இன்றைக்கு வக்ஃபு சட்டத்தில் வந்து நிற்கிறார்கள். என்னென்ன உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வடிவமைத்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு குழு இருக்கிறது. சிந்தனை குழு என்று ஒன்றை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுடைய உரிமை என்னென்னலாம் இருக்கு, அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினால் இவர்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கலாம். அவங்க வகுத்து கொடுக்குறாங்க, அதை செய்யறாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு ஏது நேரம்? மோடிஜி உலக நாடுகளை சுத்தி பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் இல்லை. காஷ்மீர்ல தாக்குதல் நடைபெறக்கூடிய நேரத்தில் கூட சவுதிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறார். செய்தி கேட்டு தான் வந்தார். இல்லைன்னா சவுதியில போய் அந்த பகுதிகளெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு காவா குடிச்சிட்டு அரபிக்காரக்கு குடிக்கிற ஒரு டீயை குடிச்சிட்டு வந்திருப்பார். இவர்கள் சிந்தனை செய்வதற்கு நேரமில்லை. இவர்களுக்கு பின்னணியில் ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வக்ஃபு சட்டத்தை திருத்துகிறோம் என்கிற பேரில் நம்முடைய உரிமைகளை பறிக்க பார்க்கிறார்கள். இவங்க இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் என்னென்ன சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பல்வேறு திருத்தங்கள் வக்ஃபு சட்டத்தில் செய்யறாங்க. இவர்கள் கொண்டு வருகிற பிரதான திருத்தங்களை மாத்திரம் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்கிறோம். முதலாவது, வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்கிறார்கள். எப்படி உள்ளே நுழைக்கிறார்கள்? நாடெங்கிலும் லட்சக்கணக்கான மதிப்பில் ஏக்கர்கள் இருக்கிறது, வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. அவற்றை நிர்வகிப்பதற்கு மாநிலங்களில் வக்ஃபு வாரியம் ஒன்று இருக்கிறது.
மத்தியில வக்ஃப் கவுன்சில் என்று இருக்கிறது. இந்த மாநிலத்தில் உள்ள வக்ஃப் வாரியத்தில் மொத்தமா 11 உறுப்பினர்கள். சட்டப்படி நமக்கு அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற உரிமைப்படி அந்த 11 உறுப்பினர்களும் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும். மத்தியில் இவற்றை கண்காணிப்பதற்கு வக்ஃப் கவுன்சில் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வக்ஃப் கவுன்சில் மொத்தம் 22 உறுப்பினர்கள். அந்த 22 உறுப்பினர்களும் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. நம்முடைய உரிமை அது, நம்ம சொத்துல. அது மோடிஜி தந்த சொத்தா? கவர்மெண்ட் நமக்கு தந்த சொத்தா? நம்ம பாட்டன் முப்பாட்டன்மார்கள் இஸ்லாமிய மார்க்க சிந்தனை உள்ளவர்கள், சமுதாய நோக்கம் கொண்டவர்கள், பள்ளிவாசல்களை அமைத்துக் கொள்வதற்கும் மதரசாக்களை அமைத்துக் கொள்வதற்கும், முஸ்லிம்கள் இறந்து விட்டால் அவர்கள் அடக்கம் செய்வதற்குமான பல இடங்கள், கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படி நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி நாளெங்கிலும் வக்ஃப் செய்தார்கள். நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய சொத்து, ஒரு நாட்டில் சேர்ந்த சொத்து இல்லை, நேற்று அறிவு பண்ணி இன்னைக்கு சேர்ந்த சொத்து இல்லை. சுதந்திர காலத்திற்கு முன்பிருந்தே இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற தான தர்மங்களின் சிந்தனைக்கு ஆள்பட்ட தனவந்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வக்ஃபுக்கு கொடுத்து பல்லாண்டுகளாக சேர்ந்த சொத்துக்கள், அவற்றை ஒரே சட்டத்தின் மூலமாக கொள்ளையடிக்க பார்க்கிறது இந்த கும்பல், இந்த திருட்டு கும்பல். ஒரு சட்டத்தின் மூலமாக சில திருத்தங்களை மேற்கொண்டு அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடித்து விடலாம் என்கிற கனவில் இருக்கிறது இந்த கும்பல். அப்ப மாநிலத்தில் 11 உறுப்பினர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருக்கணும் சட்டம். புதிதாக இவர்கள் ஏற்றிருக்கிற வக்ஃப் சட்டத்தின்படி 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் கண்டிப்பா இருக்கணும். இவங்க கொண்டு வர்றாங்க 11 பேர்ல 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் கம்பல்சரி இருக்க வேண்டும், கட்டாயம். அது மட்டும் இல்லை, மொத்த 11 உறுப்பினர்கள் அதிகபட்சமாக 7 உறுப்பினர்கள் வரையிலையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். பாருங்க எப்படிப்பட்ட கைமைத்தனம். 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் கண்டிப்பா இருக்கணும். அதை சேர்த்து உள்ளடக்கி அதிகபட்சமா 11ல 7 உறுப்பினர்கள் வரை முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். அவன் இருக்கலாம்னு சொல்லிட்டாலே செயல்படுத்துவான்னு அர்த்தம். இருக்கலாம் ஒரு லாபம் போட்டா நீங்க கண்டிப்பா அதை செயல்படுத்த போறோம்னு அர்த்தம். அப்ப வட மாநிலங்களை நினைச்சு பாருங்க, 11ல 7 முஸ்லிம் அல்லாதவர்கள், ஒரு எண்ணிக்கை கூடுதலா இருக்கலாம். 7 பேர் அவங்க ஆட்கள் உள்ள வக்ஃப் வாரியத்தில் வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? என்ன முடிவை முஸ்லிம்கள் சமுதாய நோக்கத்தோடு முடிவெடுக்க இயலும்? மீதம் உள்ள 4 உறுப்பினர்களை வைத்து என்ன செய்ய முடியும்? நிலங்களை எல்லாம் தாரை வார்ப்பதற்கு, தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு, கொள்ளையடிப்பதற்கு இந்த 7 உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து விட்டால் போதும், முடிந்து விட்டது. அரசு சொல்லக்கூடிய உத்தரவுகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள், அவ்வளவுதான். அதே போல மத்தியில் இருக்கக்கூடிய வக்ஃப் கவுன்சில்ல மொத்தம் 22 உறுப்பினர்கள், எல்லாருமே முஸ்லிமா இருக்கணும்ங்கிறது சட்டம், இப்போதைய நடைமுறை. ஆனா அதுல இவங்க அதிலே 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் கம்பல்சரி, மாநிலமா இருந்தாலும் சரி மத்தியா இருந்தாலும் சரி. இங்குள்ள வக்ஃப் வாரியத்திலையும் அங்குள்ள வக்ஃப் கவுன்சிலையும் 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் கம்பல்சரி, கட்டாயம் என்கிறார்கள். அங்க அதிகபட்சமா மத்தியில் உள்ள வக்ஃப் கவுன்சில்ல அதிகபட்சமாக 22ல 12 உறுப்பினர்கள், மெஜாரிட்டி ஆக்கலாம் பாருங்க, 22ல 12 உறுப்பினர்கள் வரை முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். இருக்கலாம்னு சொல்லிட்டாலே அதைத்தான் செயல்படுத்துவார்கள் என்பது அர்த்தம். அப்ப என்ன நமக்கான உரிமை என்ன? நம்ம சொத்தை நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடாதா? இங்க நாங்க என்ன கேட்கிறோம்? முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. இந்த கூட்டம் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது வெறுப்பை பரப்புகிற கூட்டம் அல்ல, எங்கள் உரிமையை கேட்கிற கூட்டம். எங்க சொத்து பா, எங்க பாட்டன் முப்பாட்டன்மார்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்து, அரசு கொடுத்த சொத்து இல்லை. அதுவும் எப்படிப்பட்ட சொத்துக்கள்? வழிபாட்டு தளம் தொடர்புடைய சொத்து, பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டது. நாங்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய, நாங்கள் நம்புகிற ஏக இறைவன் அல்லாஹ்வை வணங்கி தொழுகிற பள்ளிவாசல்களை அமைக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த நோக்கத்தில் தான தர்மம் வழங்கப்பட்ட சொத்துக்கள், அவற்றை நிர்வகிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்க சொத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாதா? இதுதாங்க நம்ம கேட்கிற கேள்வி. எங்கள் சொத்தை நிர்வகிப்பதற்கு எதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்கிறீர்கள்? அவங்களுக்கு பள்ளிவாசல்களை பத்தி தெரியுமா? அதில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள், முஸ்லிம்களின் நம்பிக்கைகள், அவர்களுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள், நபி நாயகம் சொன்ன அறிவுரைகள், இதுவெல்லாம் முஸ்லிம் அல்லாதவருக்கு தெரியுமா?
தெரியாதுல்ல. அப்ப அவங்களை எதுக்குள்ள குறைக்கிறீங்க? சரி, இப்படிப்பட்ட ஒரு பார்வையை இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் அப்படித்தான் நீங்கள் செயல்படுத்துகிறீர்களா? ஒரு வாதத்திற்கு அனைவருக்கும் இவர்கள் இப்படித்தான் செயல்படுத்துகிறார்கள் என்றால் அப்போது கூட நாம் தட்டி கேட்க வேண்டும். ஏன்பா எல்லாருக்கும் இதை பண்ற, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்கணும். கவர்மெண்ட் மத விவகாரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் என்ன அப்படி கேட்கணும். நாம அனைவருக்கும் இது இல்லை. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த பார்வை, இந்த பாரபட்சம், இந்த அநியாயம். இந்த அறநிலைத்துறை இருக்கிறது. அறநிலைத்துறையின் உறுப்பினர்களோ அதனை கண்காணிக்கிற ஆணையர்களோ அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ இந்து அல்லாதவர் வர முடியுமா? வந்தால் ஏற்றுக்கொள்வார்களா? நாமே ஏற்க மாட்டோம். கோவில்களை நிர்வகிப்பதற்கு, கோவிலுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதற்கு முஸ்லிம் தேவையில்லையே. தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு, சர்ச்சுகளை நிர்வகிப்பதற்கு எதற்கு இந்து தேவையில்லையே. கோவில்கள் அது சம்பந்தப்பட்ட நிலங்களை இந்துக்கள் பார்த்துக் கொள்வார்கள், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. தேவாலயங்கள், சர்ச்சுகள் அவற்றை நிர்வகிப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுபோல் பள்ளிவாசல்கள் அது சம்பந்தப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்க வேண்டுமா இல்லையா? எங்கள் உரிமை மாத்திரம் ஏன் பறிக்கிறீர்கள்? நீங்க பாருங்க, இடையில தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தஞ்சாவூர்ல பாபநாசம்ங்கிற, தஞ்சை மாவட்டம் பாபநாசத்துல ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு அறங்காவலர் ட்ரஸ்ட் நிர்வாகி தேர்வு செய்யப்படுறார். பத்திரிகையில பேர் வருகிறது, இந்த கோவிலுக்கு ட்ரஸ்ட் நிர்வாகி தேர்வு செய்யப்பட்டு விட்டார். யாரு? நர்கீஸ் கான் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு பேர். பத்திரிகையில செய்தி. இந்த பிஜேபி கும்பல் பார்த்தது, நர்கீஸ் கான் பேரை பார்த்த உடனே அதர்றாங்க. கான் கான்னாலே இவங்களுக்கு ஆகாது. கான் எங்கேயோ கேட்டமா இருக்க, கஃபூர் கான், ரஹீம் கான் கண்டிப்பா முஸ்லீம் தான். பாய் கோவிலுக்குள்ள எதுக்கு பாய்க்கு என்ன வேலை? ஹெச் ராஜா ஒரு பதிவு போடுறாரு. ஹெச் ராஜா பேஸ்புக்ல சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போடுறாரு? இந்த நிகழ்வை எதிர்த்து கோவில் அறங்காவலராக முஸ்லிம் நியமனமான், இதுபோல் மசூதி பொறுப்புகளில் ஒரு இந்துவை தமிழக அரசு நியமிக்குமான், இது கோவில்களை திட்டமிட்டு அழிக்கும் முயற்சி. ஹெச் ராஜா பதிவு. கோவில்களை நிர்வகிப்பதற்குரிய ஆகம விதிகள் முஸ்லிம்களுக்கு தெரியுமா? அப்ப எதுக்கு கோவிலை நிர்வகிக்க முஸ்லிமை கொண்டு வந்து போடுறீங்க? பொங்குறார், சமூக வலைத்தளத்தில் பொங்குறாரு, அறிக்கை பறக்குது. அதை சங்கிகள் வேறு கீழ்மட்டத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, கோவில்களை அபகரிக்க முஸ்லிம் வந்து விட்டார் பாருங்க, நர்கீஸ் கான் அவர் பேரு. கடைசியில் நர்கீஸ் கானே வந்துட்டார். டேய், நானே ஹிந்துடா, நான் ஒரு ஹிந்து, ஐஎம் ஏ ஹிந்து. அவர் வந்துட்டார். என் பேர் தான் நர்கீஸ் கான், நான் இந்து, என்னுடைய பெற்றோர் இந்து, நாங்கள் பாரம்பரிய இந்து வழிமுறையின்படி வந்தவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் தான் அந்த கோவில்களை நிர்வகித்துக் கொண்டார்கள். பேருக்கான காரணத்தை சொல்றாரு. எங்க அம்மா பிரசவத்தில் இருக்கும்போது, ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பிரசவம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்போ ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், அவங்க தான் ரொம்ப சிரமமா இக்கட்டான சூழ்நிலையில பார்த்தாங்க. அவங்க பேரு நர்கீஸ் கான். அந்த பேரை அவங்க நினைவா எங்க பெற்றோர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு வச்சுட்டாங்க. இப்பவும் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். இந்துக்கள்ல சில பேருக்கு முஸ்லீம்கள் பேர் இருக்கும். காரணம் கேட்டீங்கன்னா, இல்லைங்க நாங்கள்லாம் எங்க பாரம்பரியம், மாமா மச்சான்களாம் பழகிட்டு இருந்தோம், எங்க தகப்பனாருக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தாரு, அவர் மீது உள்ள நேசத்தினால் எனக்கு இந்த பேரை வச்சுட்டாருன்னா சொல்லுவாங்க. அப்படியான கதையாளர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. அப்ப அவர் காரணம் சொல்றாரு, நர்கீஸ் கானுக்கு காரணம் சொல்லிட்டாரு. எப்ப எனக்கு பிரசவம் பார்த்த அம்மா ஒரு முஸ்லீம், அவர் பேரை எனக்கு பெற்றோர்கள் வச்சுட்டாங்க, மற்றபடி நான் ஹிந்து. அப்படியே பெட்டி பம்பா அடங்கிட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு கோவில் அந்த நிர்வாகத்தில் நர்கீஸ் கான்கிற பேரை பார்த்தவனே உங்களுக்கு கோபம் வருதுல, அந்த கோபம் நியாயமானது. கோவிலை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் தேவையில்லை. ஹெச் ராஜா கேட்ட கேள்வி சரிதான். ஒரு முஸ்லிமுக்கு கோவிலை நிர்வகிக்கிற ஆகம விதிகள் தெரியாது. அதே மாதிரி பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிற இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டங்கள் முஸ்லிம் அல்லாதவருக்கு தெரியுமா? அப்ப இதனை மாத்திரம் நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறீங்க. இதை ஏற்றுக்கணும்ங்கிறீங்க. இது அநியாயம் இல்லையா? இது பாரபட்சம் இல்லையா? சென்னை குளத்தூர் இந்த அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இருக்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் ஆசிரியராக வேலை செய்வதற்கு, அந்த காலேஜில் நிர்வாகம் பண்றதா இல்லை, ஒரு டீச்சர், ஒரு சப்ஜெக்டுக்கு பாடம் நடத்துற ஒரு டீச்சர் காலி இடம் இருக்கிறதுன்னு அறிவிப்பு செய்யறாங்க. அதுல சுஹைல்ங்கிற ஒரு முஸ்லீம் அப்ளை பண்றாரு. அப்ளை பண்ணா
அந்த கல்லூரி நிர்வாகமும் நிராகரிக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அவர் வழக்கு தொடுக்கிறார். கல்லூரி இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அவர்கள் நிர்வகிக்கிற கல்லூரி தான். நான் பாடம் நடத்ததானுங்க போறேங்க, மேக்ஸ் பாடம் நடத்தக்கூடாதா ஒரு முஸ்லீமே? பாடம் நடத்துறது தப்பான்னு ஹைகோர்ட் போயிட்டார். ஹைகோர்ட்டும் சொன்னது இல்லை இல்லை, அது முழுக்க முழுக்க இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அங்கே முஸ்லிமுக்கு வேலை இல்லை. அரசாங்கம் தான் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்ட மத நிறுவனம் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுகிற மக்களுக்கும் அவ்வாறு தனித்தனியான உரிமைகள் இருக்கிறது. உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. சுஹைல் இப்ப அந்த ஆசிரியரை இல்லை, சேர்க்கவே இல்லை. இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்லூரியில ஆசிரியராக ஒரு முஸ்லீம் இருக்க இயலவில்லை. இதை நாங்கள் வெறுப்பு பிரச்சாரமா பண்ணல, ஒரு வாரத்திற்கு அதை சரியென்றே வைத்துக் கொள்வோம். அதற்கு இடமளிக்காத நீங்கள், நாங்கள் எங்கள் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு, எங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் விட வேண்டுமா? உங்களுக்கு இருக்கிற அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? இதன் மூலம் நீங்கள் உருவாக்க விரும்புகிற அந்த சித்திரத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்ப முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களா இருக்கணும். நீங்க அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றது கேளுன்னு சொல்வீங்க, நான் கேட்டு போகணும். எப்படி அதை எப்படிப்பா நாங்கள் கேட்டு போக முடியும்? நீ நியாயமாக சரியாக சொன்னால் தானே கேட்க இயலும். நாம் அனைவரும் உயர்வாக மதிக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மதிப்போம். அரசமைப்பு சட்டத்தை மீறி சொல்லுகிற எந்த ஒரு கருத்தும், அது பிரதமராக இருந்தாலும், உயர் நீதிமன்றமாக இருந்தாலும், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும், அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், அரசமைப்பு சட்டத்தை பெரிதும் நேசிப்பவர்கள். அதுக்கு உட்பட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எங்களுக்கு மட்டும் உரிமை இல்லைன்னா நாங்க கேட்டு போகணுமே? அப்ப நாங்க யார்? இந்த நாட்டுக்கு நாங்க யார்? எங்க முன்னோர்கள் சிந்திய ரத்தத்துக்கு என்ன பதில்? இந்தியா கேட்ல எங்க முன்னோர்களுடைய பேர்கள் இருக்கிறதே வரிசையாக, அதுக்கு அர்த்தம் இல்லையா? எங்களுடைய முன்னோர்கள் சிந்திய ரத்தம் எல்லாம் வீணா? இந்த நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் பட்ட பாடுகள், உழைப்புகள் எல்லாமும் கற்பனையா? இந்த கேள்வி எங்களுக்கு வருமா வராத? இதுக்கு ஒரு நியாயமான பதிலை அரசாங்கம் சொல்ல வேண்டுமா இல்லையா? நீங்க இதுல இன்னொன்னு பாருங்க, மதுரையில நம்ம வக்ஃபு சார்பா ஒரு கல்லூரி இருக்கிறது, முகையத் ஷா வக்ஃபு கல்லூரி என்பது அதனுடைய பெயர். 1968 இருந்து அந்த கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே வக்ஃபு சார்பா ஒரு கல்லூரி இயங்குகிறது என்று சொன்னால் அது மதுரையில தான். மதுரை இந்த ஒரு கல்லூரி தான் இருக்கு, முகையத் ஷா வக்ஃபு கல்லூரி அப்படின்னு. இதுல எந்த பாரபட்சமும் இல்லை. அந்த கல்லூரியில ஆசிரியர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அந்த கல்லூரியில மாணவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், பெரும்பான்மை மக்கள் எல்லோரும் அந்த கல்லூரியில் படித்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த வெறுப்பையும் செய்யலையே. எங்கள் உள்ளத்தில் எந்த விதமான வெறுப்போ வன்மமோ கிடையாது. நாங்கள் கேட்கிறது, நாங்கள் நடத்தக்கூடிய கல்லூரியில் யாரும் வந்து படிக்க கூடாது என்பது எங்கள் கோரிக்கை அல்ல. அப்படியான சிந்தனை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கேட்பது, எங்கள் சொத்தை நாங்கள் நிர்வகிக்கிறோம், எங்களுக்கு நிர்வகிக்க தெரியும், எங்களை திருடர்களாக சித்தரிக்காதீர்கள், எங்களை மோசடி கும்பலாக சித்தரிக்காதீர்கள், எங்களை கண்ணிய குறைவாக சித்தரிக்காதீர்கள், அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதான் நாங்கள் சொல்றது. அடுத்து இவங்க சட்டத்துக்கு காரணம் சொல்லும் போதெல்லாம் மோடிஜி ரொம்ப பிரமாதமா சொல்வார். மேரா பஹியோ மேரா பெஹ்னோ ஆரம்பிச்சாருன்னா 1/2 மணி நேரம் மூச்சு விடாம பேசுவார். ஆனா நீங்க சொல்ற காரணத்துக்கும் கொண்டு வருகிற சட்ட விதிகள் திருத்தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு இவர்கள் சொன்ன காரணம் என்ன? முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. சரி, அவங்களுக்குலாம் நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போறோம். யார்? நீயாப்பா? ஒன்று நாங்கள் நம்பணுமா? ஊப்பியில புல்டோசரை கொண்டு முஸ்லீம் வீடுகளை இடித்த கையவர் கூட்டம் யார்? குறிவைத்து ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்புங்கிறாங்க. உதாரணமா இந்த இடத்தை வைத்துக்கலுங்க, இதெல்லாம் ஆக்கிரமிப்புங்கிறாங்க. நடுவில் உள்ள வீட்டை மட்டும் இடிக்கிறாங்க. கேட்ட ஆக்கிரமிப்பு, அது எப்படிப்பா நடு வீடு மட்டும் ஆக்கிரமிப்பா இருக்குமா? அவன் தான் முஸ்லீம், மீதமுள்ளவர்கள் முஸ்லீம்கள் அல்ல. ஆகவே இவர்கள் டெல்லியில, ஊபியில, ஏனைய பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்கள்ல குறிவைத்து முஸ்லிம்களின் வீடுகளை புல்டோசர்களை கொண்டு இடித்தீர்களே. நீயா எங்க சமூகத்துக்கு வீடு கட்டி தர போகிறாய்?
வீடு கட்டி தரத்துக்காகத்தான் வக்ஃபு சட்ட திருத்தமா? அப்படி எதுவுமே அதுல இல்லையப்பா. நீ வீட்டை இடிக்கிற கூட்டமாச்ச ஒண்ணு எப்படி நாங்க நம்புவோம்? உங்களை நாங்க எந்த கூற்றின் அடிப்படையில் நம்புவது? எந்த காலத்துல எங்களுக்கு நீ வீடு கட்டி கொடுத்தாலும் ஒரு சம்பவம் சொல்லு. குஜராத்தில் வீடு கட்டி கொடுத்தீங்களா? நீங்க முதல்வராக இருந்த காலத்துல இருந்து இப்ப பிரதமராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் இருக்கிற இந்த காலத்தையும் சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களுக்கு வீடு கட்டி கொடுத்த சம்பவம் எங்க நடந்துச்சு? எங்க கனவுல கூட அப்படி வராது. உங்க கனவுலையாவது மோடிஜி வீடு கட்டி கொடுக்குற மாதிரி கனவு வருமா? வருமா உங்களுக்கு? வீட்டை இடிக்கிற மாதிரி புல்டோசர் தான் கொண்டு இடிச்சிருவாங்களோ? வட மாநிலத்தில் அப்படித்தானப்ப எங்க சமுதாயத்தை பாடாப்படுத்துறீங்க. அவங்க போராட்டத்துக்கு வரவிடாம அச்சுறுத்துவதே. நீ வந்தா லிஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் கிளர்ந்தெழுந்து போராடினார்கள். அவங்களை குறி வச்சு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். ஊபியில எல்லாரும் 2 லட்சம் 3 லட்சம் பிணை தொகை கட்ட வேண்டும். எதுக்கு? போராடியதற்கு. போராடினதுக்கு எவ்வளவு 2 லட்சம் கட்டணும்னு சொன்னா எப்படிப்பா? வட மாநிலத்தில் அந்த கொடுமை நடக்கிறது. இவர்கள் நமக்கு வீடு கட்டி தர போறாங்க. நம்ம நம்பணும். என்னமோ அடுக்குமாடி கட்டணம்லாம் கட்டி மேல ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு எது வக்ஃபு நிலத்துல இவர் கட்டி தருவார்னு சொல்வார். நம்ம நம்பணுமா? இவங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு திருத்தத்தின் பார்கள் எப்படி இவங்க சித்தரிக்க முனைகிறார்கள் பாருங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அவர் 5 வருஷத்துக்கு வக்ஃபு பண்ணக்கூடாது. இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தத்தின்படி. இதற்கு முந்தைய சட்டத்தில் அப்படி எந்த விதிகளும் இல்லை. யாரும் வக்ஃபுக்கு தானம் செய்யலாம். இப்போது அவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தின்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் 5 வருட காலத்திற்கு பிறகே வக்ஃபு செய்ய முடியும். அப்ப 5 வருஷம் அவருக்கு வக்ஃபு செய்யக்கூடிய உரிமை இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை நாங்க கேட்கிறோம். ஏன் 5 வருஷம் கழிச்சு அவர் வக்ஃபு பண்ணணும்? இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், கலிமா சொல்லிட்டார், இஸ்லாத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இவர் வக்ஃபுக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது. அடுத்த வருஷம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அந்த உரிமை இல்லை. 2வது வருஷம் கொடுக்கலாமா? இஸ்லாத்தை ஏற்று 2 வருஷம் ஆயிடுச்சு. வக்ஃபுக்கு சொத்துக்களை கொடுக்கலாமா? கூடாது. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருடம் வரை 5 வருடம் பூர்த்தியாகாமல் அவர் வக்ஃபிற்கு எதையும் தானம் செய்யக்கூடாது. 5 வருஷத்துக்கு பிறகு கூட அவர் பிராக்டிசிங் முஸ்லிமாக இருத்தல் வேண்டும். இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம். உனக்கு எப்ப அந்த கவலை? இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிமா இருக்கணுமா? அப்படின்னா என்ன? 5 வேளை தொழுகிறாங்கன்னு பார்ப்பாங்க. இனி வரக்கூடிய காலத்தில் உளவுத்துறைக்கெல்லாம் வேலை என்ன? பாய் ஃபஜ்ருக்கு போறாரா? பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்கிறாரா? எந்த பள்ளிக்கு போறாரு? கடை பள்ளிக்கு போறாரா? வஹாப் பள்ளிக்கு போறாரா? தௌஹீத் ஜமாத் பள்ளிக்கு போறாரா? சுன்னத் ஜமாத் பள்ளிக்கு போறாரா? நோன்பு வச்சாரா? எல்லாத்தையும் உளவுத்துறை நோட் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்? இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறாரா என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தணுமா? அப்ப ஒரு முஸ்லீம் நோன்பு வைக்கல, உளவுத்துறை ரிப்போர்ட் போயிடும். இந்த மாதிரி இந்த தெருவில் இருக்கிற அவர் இந்த பாய் நோன்பு வைக்கல, நம்மளால நோன்பு வைக்கல. முதல் நோன்பு வச்சாரு, அடுத்து 27 அந்த நோன்பு தான் வச்சாரு. அடுத்து ஸ்ட்ரைட்டா பாய் பெருநாளுக்கு வந்துட்டாரு. இடைப்பட்ட எந்த நோன்புமே வைக்கல. இவர் பிராக்டிசிங் முஸ்லீமாக இல்லை. ஆகவே இவர் வக்ஃபு செய்வதற்கு தகுதி இல்லை. என்னங்கடா அவங்க சட்டம்? இன்னொருத்தர் லிஸ்ட் எடுப்பாங்க. ஆனா அவன் அப்துல் காதர் இவர் என்னப்பா வக்ஃபு செய்யலாமா? இவர் இஸ்லாத்தை ஏத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பாய் இன்னும் ஹஜ்ஜிக்கு போகவே இல்லையே. அவன் டீ குடிக்கவே கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் எங்க ஹஜ்ஜிக்கு போவான்? இவங்க கொண்டு வந்திருக்கிற திருத்தத்தை பாருங்க. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற முஸ்லீமா இருக்கணும். உனக்கு என்ன கவலை? அது எங்களுக்குள் நாங்கள் செய்யக்கூடிய சீர்திருத்த பிரச்சாரம். அவன் தொழுகிறான், தொழுகல, உனக்கு என்ன கவலை? நீ எங்களை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் கவலைப்பட்டால் எங்களுக்கு பயமே. நீ எங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா, எங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தால் அப்போதுதான் நாங்கள் கவலைப்பட துவங்க வேண்டியதாக இருக்கிறது. வீதி வீதியாக இறக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த மக்களை போராட்டத்திற்காக அழைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே மத்திய அரசாங்கத்திற்கு நாம் சொல்லிக் கொள்வது, மோடி அமித்ஷா கும்பலுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்திய முஸ்லிம்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீ ஏன் கவலைப்படுற? அப்படி நம்முடைய உரிமை பறிப்பு தானே. என்ன சித்தரிக்க பார்க்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? 5 வருஷத்துக்குள்ள அவன் வக்ஃபு செய்யக்கூடாது, வக்ஃபு செய்தால் செல்லாது அப்படின்னு சொல்ல வருவதன் மூலமா இவங்க மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க. ஏமாத்தி கூட்டு வந்துருவாங்க, ஆசை காட்டி இஸ்லாத்துக்கு கூட்டு வந்துருவாங்க, பொருளாதாரத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு கூட்டு வந்துருவாங்க. அவன் சுதாரிப்பு நிலைக்கு வரத்துக்கு எப்படி ஒரு 5 வருஷம் ஆகும் பாருங்க. கணக்க பாருங்க. நாமெல்லாம் நமக்கு வேற வேலை பொழப்பே இல்லை. எல்லாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்கு கூட்டு வந்தது. வாழ் முனையில் இஸ்லாத்துக்கு கூட்டு வர்றோமா? நம்ம தான் வாழ் முனையில் இஸ்லாத்துக்கு கூட்டு வர்றது மட்டும் இல்லாம
ஆசை காட்டி இஸ்லாத்துக்கு வரவழைத்து அவனை மூலச்செலவை பண்ணி பள்ளிவாசலுக்கும் சொத்தை கொடு, வக்ஃபு பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோமா? அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த தீய நோக்கத்தில் முஸ்லிம்களை திருடர்களாக சித்தரிக்கிற, அயோக்கியர்களாக சித்தரிக்கிற அயோக்கியத்தனத்தை தவிர்த்து இந்த சட்டத்தில் வேறு என்ன இருக்கிறது? சரி, 5 வருஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட 5 வருஷம் வக்ஃபு பண்ணக்கூடாது. அந்த 5 வருஷத்துல அரசாங்கத்துக்கு அவர் எதுவும் சொத்து தரலாமா? அதுக்கு தடை இல்லை. பிஜேபிக்கு டொனேஷன் தரலாமா? நேரத்தா இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டார். பிஜேபிக்கு வந்து தலைவர்கிட்ட, மாநில தலைவர்கிட்ட போய் அமௌண்ட்டை கொடுக்குறாரு. இந்தாங்க உங்க கட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு, நீங்கள் செய்கிற வெறுப்பு பிரச்சாரத்திற்கு, நீங்கள் தமிழகத்தில் உருவாக்க முடிகிற கலவரத்திற்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வந்து தர்றான், ஒரு அயோக்கிய பையன் வந்து தர்றான்னு வைங்க. அதை தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒருத்தன் எப்போது வேண்டுமானாலும் அரசாங்கத்திற்கு நிதி தரலாம், இவர்கள் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம், பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யக்கூடாது. என்னங்கடா உங்க சட்டம்? இது என்ன நியாயம்? இது எங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இப்படி இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறதா? இந்துவாக ஒருவர் இன்னைக்கு மாறிவிட்டார். இந்த நாட்டில் தான் மதமாற்றம் யாரும் தாமாக விரும்பி எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லவா? ஒருத்தர் இந்துவாயிட்டார். அவர் அறநிலைத்துறைக்கு தம்முடைய சொத்துக்களை கொடுப்பதற்கு எதுவும் வரையறை இருக்கா? 1 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும், 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும், 5 வருஷம் கழித்து தான் கொடுக்கணும்னு சட்டம் இருக்கா? ஒரு சட்டம் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் அவர் அறநிலைத்துறைக்கு தம்முடைய சொத்துக்களை எழுதி கொடுக்கலாம். ஒரு கிறிஸ்தவருக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? இந்த ஒப்பீடு நாம காட்டுவது வெறுப்புக்கு அல்ல, எங்களுடைய உரிமையை கிளைம் பண்றதுக்கு. யாருக்கும் இந்த சட்டம் இல்லாம எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சட்டம்? அப்ப நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எங்களுடைய உரிமையை எப்படி நீங்கள் பறிக்கிறீர்கள்? அந்த ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தாங்க? இதை நம்ம கேட்கிறோம். 5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும்னா அதை சொல்றதுக்கு நீ யாருப்பா? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவன் விரும்பினா என்றைக்கும் பள்ளிவாசல் கொடுப்பான், அவன் விரும்பினா பள்ளிவாசல் வகைகளுக்கு வக்ஃபு செய்வான். அதை தடுக்கிற அதிகாரம் அரசாங்கத்திற்கு இல்லை, ஆனால் சட்டத்தின் மூலம் தடுக்க பார்க்கிறார்கள். அடுத்து இவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் வக்ஃபு செய்யக்கூடாது. இந்த சட்ட திருத்தம் நமது நாட்டை பொறுத்தவரை சரி தவறுக்கு அப்பாற்பட்டு ஆரம்ப காலத்திலிருந்தே இந்து மன்னர்கள் பள்ளிவாசல் வகைகளுக்கு ஏராளமாக வாரி வழங்குவாங்க. அதே போல முஸ்லிம்கள், நவாபுகள், சாமானிய முஸ்லிம்கள் கோவில்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு கொடுப்பதும் முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு கொடுப்பதும் நமது நாட்டில் ஏராளம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது. சென்னை மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த கோவில் குளத்தை கொடுத்தவர் ஒரு முஸ்லிம், ஆற்காடு நவாப். அவர் தான் இனாமா கொடுத்தார். இந்துக்கள் பயன்படுத்துகிற தமிழகத்தில் ஏராளமான இடங்கள் முஸ்லிம் மன்னர்கள், நவாபுகள் கொடுத்த சொத்துக்கள் ஏராளம் இருக்கிறது. தனிப்பட்டியல். அவர் முஸ்லிம் மன்னர்கள் இந்துக்களுக்கு கொடுக்கிறது, இந்து மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறது சர்வசாதாரணமா நம்ம நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. இவன் சட்டம் கொண்டு வர்றான், முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபிற்கு எதையும் வழங்கக்கூடாது, அந்த ரைட்ஸ் இல்லை, வழங்கினால் செல்லாது. இவன் எப்படி சட்டம் கொண்டு வராங்க பாருங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபுக்கு எந்த சொத்தையும் கொடுக்கக்கூடாது, ₹1 கூட கொடுக்கக்கூடாது. ஆனால் வக்ஃபு சொத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் நிர்வகிக்கலாம், நம்மளை அதிகாரப்படுத்தலாம். நம்ம சொத்தை கண்காணிக்கிற உரிமை இருக்கு, கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு, பள்ளிவாசலை பார்வையிட உரிமை இருக்கிறது, முத்தவள்ளிகளை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது. ஆனால் வக்ஃபுக்கு ₹1 போடுற உரிமை கிடையாது. என்ன சட்டம் இது? எங்க முத்தவள்ளிகளை, எங்க ஜமாத் நிர்வாகிகளை பள்ளிவாசல் சொத்துக்களை பற்றி கணக்கு கேட்க நீ யாரு? நீ கொடுத்த சொத்தா? திரும்ப திரும்ப கேட்கிறோம், அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த சொத்து அல்ல, எங்கள் சொத்து. எங்கள் சொத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் நிர்வகிக்கலாம், ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் ₹1 கூட வக்ஃபுக்கு தான தர்மம் செய்யக்கூடாது. இது அயோக்கியத்தனமான சட்டமா இல்லையா? அடுத்து இவர்கள், நீங்க பாருங்க, நம்ம நாட்டில் லிமிடேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, வரம்பு நிர்ணய சட்டம். 1963 இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வரம்பு நிர்ணய சட்டம்னா என்ன? ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சிட்டாரு, கடுமையா உடம்புல காயம் ஏற்பட்டு விட்டது. இப்ப காவல்துறையில போகணும் அல்லது நீதிமன்றம் போகணும், கிளைம் பண்ணணும். கிளைம் பண்றதா இருந்தால் அதற்கான கால அளவு என்ன? அல்லது ஒருவர் என்னுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டார், எனக்கு ஒப்பந்த மோசடி செய்து விட்டார், இதை போய் நான் காவல்துறையிலேயோ நீதிமன்றத்திலேயோ கிளைம் பண்ணுவதற்கு கால அவகாசம் என்ன? என்ன ஒருத்தன் அடிச்சுட்டா நான் போறேன், எப்பப்ப அடிச்சாரு?
அது 1963 ஆரம்பிச்சா அந்த வழக்கை ஏத்துக்கலாமா கூடாது. 88 என்ன ஒன்று அடிச்சிட்டாங்க. எப்போ போய் சொல்றாரு? 2025 போய் ஒருத்தர் சொல்றாரு என்ன அடிச்சிட்டாங்க, கொலகார பாவி யாருப்பா, இந்த இன்னாலுதான். எப்போ உன கொலை பண்ண வந்தான்? அது 92 வந்தான். எப்போ போறாரு? 25 போய் கிளைம் பண்ண போறாரு. இப்படி போலாமா? இதுக்கு ஒரு வரம்பு நிர்ணய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், லிமிட்டேஷன் ஆக்ட். காயம் ஏற்படுத்தினால் அதை 1 வருஷத்துக்குள்ள போய் கிளைம் பண்ணணும். என்ன அடிச்சிட்டான், என் கையை ஓடிச்சிட்டான் அப்படின்னு நீ வழக்கு தொடுப்பதா இருந்தா, நீதிமன்றத்திற்கோ காவல்துறைக்கோ செல்வதாக இருந்தா 1 வருஷம், 1 வருஷத்துக்குள்ள போகணும். 1 வருஷம் தாண்டி அவன் என்ன அடிச்சிட்டான்னு சொன்னா காவல்துறை அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் அந்த வழக்குகளை புறக்கணிக்கலாம், நிராகரிக்கலாம். இதுதான் வரம்பு நிர்ணய சட்டம். ஒப்பந்த விதிமீறல், ஒப்பந்தத்துக்கு அதிகபட்சம் 5 வருஷம் அல்லது 6 வருஷம். என்ன மோசடி பண்ணிட்டான், என் பொருளாதாரத்தை திருடிட்டான், நீங்க வழக்கு கொடுக்கிறதா இருந்தா 6 வருஷத்துக்குள்ள போகும். அது மாதிரி சொத்துக்களுக்கு 12 வருஷம்னு ஒரு லிமிட் இருக்கு. என் நிலத்தை காலி இடத்தை அபகரிச்சிட்டாங்க, போய் வீடு கட்டிட்டான், என் நிலத்தை இவன் பிடிங்கி விட்டான் அப்படின்னு போய் வழக்கு கொடுப்பதா இருந்தா 12 வருஷம். 12 வருஷத்தை தாண்டி விட்டால் அந்த நிலம் அவனுக்குரிய நிலமாகவே இருந்தாலும் அதை கிளைம் பண்ணக்கூடிய உரிமை அவனுக்கு கிடையாது. இதுதான் லிமிட்டேஷன் ஆக்ட் சொல்லுது. ஆனா பழைய வக்ஃபு சட்டத்துல தெளிவாக பிரிவு 107, பழைய வக்ஃபு சட்டத்தில் பிரிவு 107 ஒன்று இருந்தது. அதுல வரம்பு நிர்ணய சட்டம் வக்ஃபு சொத்துக்களுக்கு பொருந்தாது அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா என்ன? ஒரு நிலம் காலி நிலம் வக்ஃபு நிலம்னு இருக்கு, எவனோ உள்ள புகுந்து ஆட்டையை போட்டான், நீ 12 வருஷத்துக்குள்ள வந்து கிளைம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எப்ப வேணாலும் கிளைம் பண்ணலாம். 20 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷத்துக்கு பிறகுதான் அது வக்ஃபு சொத்துனே சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு தெரிய வருகிறது. 20 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம்ங்கிற அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃபு சொத்தால் சிறுபான்மை சமுதாய மக்கள் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கலாம், நீங்க தாராளமா கிளைம் பண்ணுங்க. கால வரையறை இல்லாமல் வக்ஃபு சொத்துக்களை கிளைம் பண்ணுவதற்குரிய அதிகாரம் நமக்கு இருந்தது, பழைய வக்ஃபு சட்டத்தில் இருந்தது. பிரிவு 107 அந்த உரிமையை நமக்கு வழங்கியது. இந்த திருட்டு கும்பல் நைசா இந்த சட்ட திருத்தத்துக்குள்ள போய் 107 பிரிவை நீக்கிட்டாங்க. இல்லை, இப்ப பிரிவு 107 இல்லை. அதன் மூலமா என்ன சொல்ல வருகிறார்கள்? வக்ஃபு நிலம் என்று நீங்கள் உரிமை கோருவதாக இருந்தால் 12 வருஷத்துக்குள்ள உரிமை கோரணும். 12 வருஷம் தாண்டி விட்டால் அந்த நிலத்திற்கும் வக்ஃபிற்கும் சம்பந்தம் இல்லை, அபகரித்தவர்களுக்கே அந்த நிலம் போகும். எவ்வளவு பெரிய கயவர்கள் இவங்க! சொல்றாங்க நம்ம நிலத்தை எல்லாம் மீட்க போறாங்க. எதுக்குப்பா இந்த வக்ஃபு சட்ட திருத்தம்? உங்க நிலம் அபகரிப்புல இருக்குல்ல, ஆக்கிரமிப்புல இருக்குல்ல, அதையெல்லாம் மீட்டு உங்களுக்கே தரப்போறோம். இவர்கள் மீட்கக்கூடியவர்களா? நீ உண்மையிலேயே ஆக்கிரமிப்பில் இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை மீட்டு தருவதற்கு தான் இந்த சட்டம் என்றால் 107 பிரிவு 107 ஏன் நீக்கினீர்கள்? 107 நீக்கிட்டாங்க, கமுக்கமா நீக்கிட்டாங்க. எல்லாரும் சட்ட திருத்தத்தை பத்தி புதுசா கொண்டு வந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கமுக்கமா பார்த்தா பழசு நமக்கு இருந்த இந்த உரிமையை பறித்து விட்டார்கள். வக்ஃபு நிர்வாகிகளுக்கு, பள்ளிவாசல் முத்தவள்ளிகளுக்கு, யார் யாருக்கு பல பேருக்கு எது வக்ஃபு சொத்துனே தெரியாதுங்க. அதான் உண்மை. பல காலம் தொடர்ந்து வருவார்கள், பழைய ஆட்களுக்கு தெரியும். புதுசா பள்ளிவாசலுக்கு பொறுப்பாளிகளா வந்திருப்பாங்க, ஜமாத்தார்கள், அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திடீர்னு அங்க போய் ஒருத்தர் வீட்டை கட்டிடுவான், குடிசை போட்டுருவான், குடியிருப்பை கட்டி எழுப்பி உட்கார்ந்துட்டு இருப்பான். 20 வருஷம் ஆயிரும், 25 வருஷம் ஆயிரும். இப்ப கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது, ஆக்கிட்டாங்க. அதான் 12 வருஷம் தாண்டிடுச்சுல, இனி அந்த நிலத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அநியாயம் இல்லை, இது பாரபட்சம் இல்லை, இது எங்களுடைய சிறுபான்மை மக்களின் உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒன்று அல்லவா? அதே மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்கிற புதிய சட்ட திருத்தத்தில் 6 மாதத்திற்குள் எல்லோரும் வக்ஃபு சொத்துக்களை, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இவங்க ஒரு இணையதளம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த போர்ட்டல்ல நீங்க பதிவு பண்ணுங்க, ஆதாரங்களோடு ஆவணங்களோடு பதிவு பண்ணணும்ங்கிறாங்க. இது வக்ஃபு நிலம், இந்த வருஷத்திலிருந்து இது வக்ஃபாக இருக்கிறது, இந்தாங்க இதுக்குரிய ஆதாரம், இதற்குரிய சான்றுகள் அப்படின்னு பதிவு செய்யணுமா? 6 மாத காலத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும். சரி, சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் 6 மாத காலத்திற்குள் பதிவு செய்யவில்லை, நிலை என்ன? அது சர்ச்சைக்குரிய நிலம் என்று ஆக்கப்பட்டு விடும். சர்ச்சைக்குரிய நிலம் என்றால் அரசு என்ன முடிவை எடுக்கின்றதோ அதுதான் முடிவு. அப்படின்னா என்ன? 6 மாசத்துக்குள்ள பதிவு பண்ணலன்னா உங்க நிலம் உங்களுக்கு இல்லைங்கிறாங்க. அப்ப எத்தனை லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளடிக்க இவங்க திட்டம் திட்டுறாங்க. எப்படி எப்படிலாம் நுணுக்கமா சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். வக்ஃபு பை யூசர்,
பயன்பாட்டு அடிப்படையில் இது வக்ஃபு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. முஸ்லிம் முன்னோர்கள் தானமாக கொடுத்தது ரெண்டு வகையில தானமாக கொடுத்தாங்க. ஒன்று எழுத்துப்பூர்வமா, இந்தாங்க இந்த நிலம் அதுக்குரிய பட்டா பேப்பர் இது வக்ஃபாக்கிருங்க இப்படின்னு கொடுத்தாங்க. அது அதுக்குரிய எழுத்துமானங்கள் ஆவணங்கள் இருக்கும், அது தனி. இன்னும் சில பேர் வக்ஃபு பண்ணாங்க எப்படின்னா ஓரல், அவங்க மரண தருவாயில பிள்ளைகளுக்கு சொல்லிடுவாங்க இதெல்லாம் வக்ஃபு பண்ணிருப்பா, அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டிரு, இந்த இடத்துல மதரசாவை கட்டு, வக்ஃபு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இஸ்லாத்தின்படி வாய்மொழியாகவும் வக்ஃபு செய்யலாம். ஆனால் இவர்கள் இப்போது கொண்டு வந்திருக்கிற புதிய சட்ட திட்டத்தின்படி வாய்மொழி வக்ஃபு செல்லாதுங்கிறாங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலமாக வாய்மொழியாக செய்யப்பட்ட வக்ஃபுகள் வக்ஃபு பை யூசர் பயன்பாட்டு அடிப்படையில் ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக வக்ஃபுக்குரிய இடங்களாகவே பயன்படுத்தப்பட்டிருக்குமே, அவற்றின் நிலை என்ன? அதெல்லாம் வக்ஃபு இல்லைங்கிறாங்க, வக்ஃபு கிடையாது. அப்ப பாருங்க, நாம ஒரு பள்ளிவாசலுக்கு கொதிச்சு எழுந்தோம். பாபர் மஸ்ஜித் என்கிற பள்ளிவாசல் அதுவும் வக்ஃபு தான். உண்மையிலே இவர்கள் வக்ஃபு நிலத்தை மீட்டு தருவதற்கு தான் இந்த சட்டம் என்று சொன்னால் இவர்கள் முதலில் மீட்டு தர வேண்டியது பாபர் மஸ்ஜிதை. அது நம்முடைய வக்ஃபு நிலம். ஆனால் அந்த நிலத்தை நம்மிடமிருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பறித்துக் கொண்டவர்கள் ஒரு பள்ளிவாசலை பறித்தால் போதாது, இருக்கின்ற 1000 பள்ளிவாசல்களை பறிக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த சட்டம் தான் நமக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். அவன் பார்க்கலாம் பிளான் பண்ற அழகாவத்தில் சொன்னார், ஒரு இந்து மத சகோதரர் சொன்னார், முஸ்லிம்களே விழித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் ஒரு பள்ளிவாசலை உங்களிடமிருந்து அபகரிப்பதற்கு பல 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இந்தியாவிலும் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களை பறிக்க வேண்டும் என்றால் இனி கால அவகாசத்தை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது, சட்ட திருத்தத்தின் மூலம் அவற்றை செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்தம். விழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பள்ளிவாசல்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு இந்து சகோதரர் சொல்றார். ஏன் இப்ப அத்தனை பள்ளிவாசல் கேள்விக்குறியாயிரும்ல? உதாரணத்துக்கு சொல்றேன், வக்ஃபு பை யூசர் செல்லாது. எதுக்கெல்லாம் வக்ஃபு என்பதற்கு ஆதாரம் இல்லை, அதையெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டா, ஏன்னா இப்ப நம்ம கத்துறது நமக்காண்டி கத்தலங்க. தவு ஜமாத்து சொத்தெல்லாம் வக்ஃபு சொத்தா? எங்க பள்ளிவாசல் வக்ஃபு பள்ளிவாசல? எங்க பள்ளிவாசலுக்காக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவெங்கிலும் உள்ள முஸ்லிம் முன்னோர்கள் நமக்காக வேண்டி வழங்கிய சொத்துக்களில் ஒன்றை கூட நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையில் நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப வருவான், பெரிய குத்துபா பள்ளிவாசலுக்கு வருவான், வாவர் பள்ளிக்கு வருவான், இதோ இந்த பள்ளிவாசல் புதுமலை குத்துபா பள்ளிவாசலுக்கு வர்றான், கடைய பள்ளிக்கு வர்றான், ஆவணங்களை தாண்டி கேட்பான், கண்டிப்பா கேட்பான். வர மாட்டான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, வருவான். சங்கி அதிகாரிகள் இருக்கின்ற வரை அது நடக்கும். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை செய்தார்களா இல்லையா? ஆண்டாண்டு காலமாக அந்த மலைக்கு மேலே தர்கா இருக்கிறது, முஸ்லிம்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தர்காவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பியவர்கள் தானே, ஒரு அதிகாரி தானே அங்கே முஸ்லிம்களை மேலே செல்லக்கூடாது என்று தடுத்தார். அதிகார மட்டத்திற்குள் சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது இந்தியாவில் வட மாநிலங்களில் எது நடைபெறுகின்றதோ அது தமிழகத்திலும் நடக்கும். நாம தான் விழிப்புணர்வா இருக்கணும். வருவான், எடுக்க ஆவணங்களை எடுங்கன்னு கேட்பான். நம்ம கிட்ட உண்மையிலேயே ஆவணம் இருந்தால் நம்ம முன்னோர்கள் எந்த நிலையில இருந்தாங்க, ஆவணங்களை பாதுகாத்தா இருந்தாங்க. இப்போ உங்களை எல்லாம் பார்த்து பெர்த் சர்டிபிகேட் எடுத்துருவான்னு கேட்கிறேன், எடுத்து வந்துருவீங்களா? பெர்த் சர்டிபிகேட் எல்லாருக்கும் இருக்குமா? இருக்கும். இருக்கிறத நம்ம ஒழுங்கா பாதுகாத்திருக்க மாட்டோம். நம்முடைய முன்னோர்கள் அதை எடுத்து எங்கேயோ மேல வச்சிருப்பாங்க, அது எலி தின்னு இருக்கும், அல்லது பால் அடைஞ்சு தூசி அது கடைந்து நாசமா போயிருக்கும். அந்த பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொன்னு போட்டோ ஒத்து பார்ப்பாரு. இவரும் ஒன்னா இருக்கு. போட்டோவில் இருக்கிற பாயும் நம்ம கண்ணுக்கு முன்னால் நிற்கிற பாயும் ஒன்னா, போட்டோவில் இருக்கிற பாயம்மாவும் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பாயம்மாவும் ஒன்னா அப்படின்னு பார்ப்பாங்க. எந்த போட்டோ வச்சு நம்ம எடுத்த போட்டோ இல்லை, நான் ஸ்டுடியோவில் போட்டோ எடுத்து அதை கொண்டு பாருங்கன்னா பார்க்க மாட்டான். அவன் ஆதார் கார்டை தான் பார்ப்பான். ஆதார் கார்டு சும்மாவே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மூஞ்சியாவே இருக்காது. யதார்த்தத்திலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் மூஞ்சி. ஆதார் கார்டில் பார்த்தா அகோர லட்சணத்தில் இருக்கும். அதை கொண்டு போய் யார் நம்ம பொண்ணு கேட்டாலும் பொண்ணு தர மாட்டாங்க. நமக்கு இந்த ஆளுக்கு என்னங்க மூஞ்சி அஷ்டகோணலா இருக்கு, இவருக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படாது. பெண்களுக்கு அதே நினைத்தான். அந்த பெண் போட்டோவை கொடுத்து பொண்ணு பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை வீட்டில இருந்து போட்டோ தாங்கன்னு கேட்கறாங்க. ஆதார் கார்டை எடுத்து கொடுக்குற தைரியம் யாருக்கு இருக்கா? நாங்க இதாங்க பொண்ணு போட்டோ பார்த்து முடிவு சொல்லுங்க, பார்க்கவே வேண்டாம் வேண்டாம்ன்றாங்க.
அப்ப இப்படி முகத்தை ஒப்பீடு செய்து பார்ப்பார்கள். ஆவணங்கள் பேர் சரியா இருக்கான்னு பார்ப்பான். எழுத்து எதுவும் மாறி இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லவே வேண்டாம். அரசு அதிகாரிகள் போய் நம்ம ஒரு பேர் சொன்னோம்னா அவர் ஒரு பேர் எழுதுவார். நாம ஒரு பேர் அகமது கான் அப்படின்னு எழுதணும்னு வைங்களேன், என்னங்க சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கன்னு கேட்பார். 3 முறை திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டு அங்க இஹமது கீன் போட்டுருவார். அகமது இஹமதுன்னு ஆக்கிடுவார். அந்த ஆவண்ணாவை ஈயண்ணாவை ஆவண்ணால் மாத்திரத்துக்கு வருஷ கணக்கில் நம்ம அலையணும், திரியணும். இதெல்லாம் அனுபவிச்சது தானே. பாஸ்போர்ட்ல பேர் மாத்த எத்தனை பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அரசு ரேஷன் கார்டில் பேர் மாத்த எத்தனை பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளோடு போய்விடும். இப்ப வக்ஃபு சட்ட திருத்தம் என்று வரும் பொழுது, வக்ஃபு பை யூசர் செல்லாது என்று வரும் பொழுது, அனைத்துக்குமான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று வரும் பொழுது பள்ளிவாசலுக்கு வருவானே, ஆதாரத்தை தான் கேட்பான். ஆதாரம் இல்லைன்னா என்ன நட? எத்தனை பள்ளிகளை நாம் இழக்க வேண்டியது வரும். கொத்துவா பள்ளிவாசலில் நமக்கு இல்லை என்று சொல்வான், கரையப்பள்ளி இல்லை என்பான், நாவற்பள்ளி இல்லை என்பான். கேட்டால் ஆவணம் இல்லை, ஆவணத்தை காட்டினாலும் அந்த ஆவணம் சரியில்லை என்று சொல்வான். எப்படிங்க விட முடியும்? எப்படியாவது இந்த கொடுமை நாம் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? உண்மையா சொல்றோம், உளப்பூர்வமா சொல்றோம். இவர்கள் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை கையில் பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வந்து உள்ளே நுழைந்து நமது பள்ளிவாசல்களை அபகரிக்க முயற்சித்தால், அது எந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகளை கலைந்து அந்த பள்ளியை காப்பதற்கு நாங்கள் முதல் அணியில் வந்து நிற்போம். அது கடைப்பள்ளியா இருந்தாலும் சரி, வாவற்பள்ளியா இருந்தாலும் சரி, எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் சரி. நமக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடு வேற, நம்ம என்னைக்கு ஆகிற வரையிலும் பேசுவோம். இவன் யாரு நம்ம சொந்த அபகரிக்க? நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து நமது அதிகாரி, நம்முடைய இமாம்களை, நம்முடைய முத்தவள்ளிகளை கேள்வி கேட்க இவன் யாரு? இவனுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தார்? அப்ப எல்லா பள்ளிவாசல்களையும் அபகரிப்பதற்கு இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். கேட்டா இந்த வக்ஃபு இன்னொன்னு பாருங்க, திருத்தத்துல ஒருத்தர் வக்ஃபு, ஒரு முஸ்லிம் ஆண்டாண்டு காலமா முஸ்லிமா இருக்கிறார், வக்ஃபு பண்ண வர்றாரு. வக்ஃபு பண்ணா அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க அதிகாரிகள், என்ன உங்க பிள்ளைகளுக்கு குர்ஆன் படி சொத்துக்களை எல்லாம் பங்கீடு செய்து விட்டீர்களா? என்ன கவலை பாருங்களேன், எப்படிலாம் திங்க் பண்றாங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை நிசாப் அடிப்படையில் நபிகள் நாயகம் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் கொடுத்து விட்டீர்களா? ஏன்பா இந்த கேள்வி? இல்ல, கொடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க வக்ஃபு செய்ய முடியும். சொத்து பங்கீடு முக்கியம் அல்லவா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து முடிச்சாதான் நீங்க வக்ஃபு பண்ண முடியும். எப்படி எப்படி வர்றாங்க பாருங்க. மேலோட்டமா பார்க்கும்போது நல்ல விஷயம் போல் தெரியும். இதே சட்டம் வேறு எந்த மதத்துக்கும் இருக்கா? இந்து வாரிசுரிமை சட்டப்படி ஒரு இந்து தம்முடைய சொத்தை கோவில்களுக்கு, ஏனைய அன்னதானங்களுக்கு, தர்ம காரியங்களுக்கு கொடுப்பதற்காக முன் வரும் பொழுது இதே கொஸ்டினை இவர்கள் கேட்பார்களா? ஒரு கிறிஸ்தவருக்கு இந்த கேள்வி உண்டா? கேள்வி கேட்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. கேள்வி உண்டா? கிடையாது. ஒரு இந்து தம்முடைய வாரிசுகள் யாருக்கும் எந்த சொத்தையும், சொத்திலிருந்து எந்த ஒரு பங்கையும் கொடுக்காமல் முழுவதுமாக கூட கோவில் காரியங்களுக்கு எழுதி வைக்க முடியும். அந்த உரிமை ஒரு இந்துவுக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர் தம்முடைய சொத்துக்கள் முழுமையையும் தம்முடைய வாரிசுகளுக்கு எதையும் கொடுக்காமல் கூட தேவாலயங்களுக்கும் நற்பணிகளுக்கும் கொடுப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் தம்முடைய சொத்தை பள்ளிவாசல் பணிகளுக்காக கொடுக்கும் பொழுது முட்டுக்கட்டை போடுகிறார்கள், கொஸ்டின் பண்றாங்க, கொடுக்க ரைட்ஸ் இல்லைங்கிறான். சொத்து பங்கீடு செஞ்சுட்டா என்னடா இருக்கும் கொடுக்கறதுக்கு? முத பையனுக்கு இவ்வளவு, பொண்ணுக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. மௌத்துக்கு அப்புறம் தான் சொத்து பங்கீடு. ஒரு பேச்சுக்கு ஹயாத்தா இருக்கும் போது கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு டீ குடிக்கவே காசு இருக்காது. அவர்கிட்ட டீ குடிக்கவே பிள்ளைகளின் தயவை நாடிக்கொண்டிருக்கிற அவர் எப்படி பள்ளிவாசல் கொடுப்பாரு? இன்னைக்கு நோக்காதுதான். பள்ளிக்கு எந்த சொத்தையும் நீ கொடுக்காது, வக்ஃபுக்கு எதனையும் நீ கொடுக்க கூடாது. திருட்டு கூட்டம் இதைத்தான் சொல்ல வருகிறார்கள். கேட்டா பெண்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்க போறோம், பெண்களை எல்லாம் நாங்கள் காக்க போறோம். ரொம்ப கவலையா இருக்கும். மோடிஜிக்கு கவலை யாரை பத்தி? நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்களை பத்தி கவலை. உண்மையிலேயே பெண்களை பத்தி நீங்க கவலைப்படுறதா இருந்தா உங்க மனைவியை பத்தி நீங்க கவலைப்படணும். அந்த அம்மா பேர் யசோதாவா? யசோதாவை பத்தி நீங்க கவலை. அந்த அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு, என் கணவர் என்னை அழைக்க மாட்டாரா, எப்போது அழைத்தாலும் நான் சென்று விடுவேன். ஏன் அந்த அம்மாவுக்கு பார்க்குது, நம்ம கணவர் எங்கெங்கெல்லாம் போறாரு, எல்லாம் பொண்டாட்டியோட வர்றாங்க, பிள்ளைகளோட வர்றாங்க. நம்ம கணவர் மட்டும் சிங்கிளா போறாரு.
இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம பிரதமரை முரட்டு சிங்கிள் பார், அவரை இன்னும் பேச்சுலரா இருக்கிறாரு, நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? அப்ப உண்மையில நீங்க கவலைப்படுறதா இருந்தா உங்களுக்காக அப்படி கவலைப்படுகிற உங்கள் மனைவியை பற்றி அல்லவா நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்க மனைவியை பத்தி கவலைப்படாத நீங்கள் எங்கள் பெண்களை பத்தி கவலைப்பட போறீங்களா? முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரத்தை நாங்க கொடுக்க போறோம். எத்தனை பேருக்கு நீ அதிகாரத்தை கொடுத்து கிழிச்ச? முஸ்லிம் பெண்களை விடு, முஸ்லிம் ஆண்களுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்தாயா? பார்லிமெண்ட்ல இந்த பிஜேபியின் சார்பா ஒரு முஸ்லிம் எம்பி உண்டார், ஒரு முஸ்லிம் எம்பி உண்டார். வட மாநிலங்கள்ல ஊபியில ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ இவர்கள் கட்சியின் சார்பா உண்டார். காங்கிரஸ் சார்பா இருக்கிறது, ஏனைய கட்சிகளின் சார்பாக இருக்கிறது, பிஜேபியின் சார்பாக ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை பார்லிமெண்ட்ல அதனுடைய வரைவு தாக்கலை முன்மொழிகின்ற பொழுது அதுக்கே ஒரு முஸ்லிம் எம்பி உங்ககிட்ட இல்லையப்பா. எங்க சம்பந்தப்பட்ட சட்டத்தை சொல்றதுக்கே உனக்கு ஒரு முஸ்லிம் எம்பி இல்லை. காரணம், முஸ்லிம்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று திட்டத்தோடு செயல்படுகிற இந்த கூட்டம் முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறாங்க. இதை நாம நம்பணுமா? இவங்க கொடுப்பாங்களா? இவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அதிகாரத்தை கொடுப்பவர்களா? பல்கிஸ் பானு கதர்னால பல்கிஸ் பானுவை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிய கூட்டம் விடுதலையாகி வருகிறது. அவர்களை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் மாலை போட்டு வரவேற்கிறார்கள். அதனை பார்த்து அந்த பெண்ணின் நெஞ்சமெல்லாம் குமுறுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு கடிதத்தை எழுதினாள். அந்த கடிதம் தேசத்தையே உலுக்கியது. அவள் அந்த கடிதத்தில் கேட்டாள், என்னை நான் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற பொழுது சில வார்த்தைகளை சொல்ல இயலாது, அந்த நிலையில் வலிய என்னை வன்புணர்வுக்கு ஆளாக்கிய ஒரு கூட்டம் கண்ணுக்கு முன்பாக வெளியே வந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கா மாலை போடுகிறீர்கள்? இவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லையா? என்னுடைய வயிற்றில் உள்ள சிசுவை காலால் எட்டி மிதித்து அந்த சிசுவை வெளியில் எடுத்து சுவற்றோடு தூக்கி அடித்து கொலை செய்த மாபாவிகள் என் கண்ணுக்கு முன்பாக விடுதலையாகி வருகிறார்கள். இவர்களின் விடுதலையா நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? என் சகோதரர்களை, குடும்ப உறுப்பினர்களை நான் படுக்கையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பெட்ரோலை ஊற்றி எரித்து சாம்பலாக்கிய கூட்டம் விடுதலையாகி வருகிறார்கள். நீங்கள் இனிப்பி வழங்கி கொண்டாடுகிறீர்கள். இவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லையா என்று இந்திய மன்றத்திடம் கேட்டால், இந்திய மக்களிடம் கேட்டால், அந்த பெண்ணுக்கு நீதி வழங்காத நீங்கள் ஆசிபாவை கோவில் கருவறையில் வைத்து பாலியல் வன்புணர்வு செய்த கூட்டம் விடுதலையாகி வெளியே வருகின்ற பொழுது மாலை அணிவித்து வரவேற்பு செய்த நீங்கள் எங்க பெண்களை பத்தி கவலைப்படுறீங்களா? எங்க பெண்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்க போவதாக சொல்வதை நாங்கள் நம்பணுமா? அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அதனால் நாங்கள் இறுதியாக இன்னும் ஏராளமான சட்ட திருத்தம் இருக்கிறது. இவர்கள் வெளியில் சொல்லக்கூடிய அத்தனையும் பொய், கயமைத்தனம். இவர்களின் நோக்கம் முஸ்லிம்களை கருவறுப்பது. அதற்குத்தான் பொய் பிரச்சாரமும் அதிகாரம் கைக்கு வந்ததற்கு பிறகு நம்மை அடக்கி ஆள வேண்டும், நம்முடைய உரிமை ஒவ்வொன்றாக பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் வக்ஃபோடு நிறுத்த மாட்டார்கள். பொது சிவில் சட்டம் என்று அடுத்து வருவார்கள். நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றத்தில் மே மாதம் 7ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. கண்டிப்பாக நீதிபடி தீர்ப்பளிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். இன்றைக்கும் இந்திய முஸ்லிம்களுக்கு, தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் ஜனநாயக விழுமியங்களின் மீது ஆறாத நம்பிக்கை கொண்டவர்களாக, வலுவான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டத்தின்படி தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அதிகாரத்திற்கு பயந்து அநியாயமான முறையில் தீர்ப்பளித்தால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாடே கொந்தளிக்கக்கூடிய வகையில், நாடே திணறுகிற வகையில் ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை வீரியத்தோடு நாங்கள் முன்னெடுப்போம். ஒன்றை மாத்திரம் நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்வோம். நீங்க பயம் காட்டி, பூச்சாண்டி காட்டி, சட்டம், அதிகாரம் இதையெல்லாம் காட்டி எங்களை பயமுறுத்தலாம் நினைச்சா உன் எண்ணத்தை மறந்துவிடு. உன் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். வக்ஃபு பள்ளிவாசல் ஒன்றை கூட நாங்கள் இழக்க மாட்டோம். வீதியில் இறங்கி போராடுவோம். ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டுவோம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நமக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை சொல்லி நியாயம் கேட்போம். அவர்களையும் இந்த ஜனநாயக போராட்டத்தில் அணி திரட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.